ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, லாஸ்ட்டு மந்த்து பொங்கலுக்கு அன்றைக்கி ரிலீஸ் ஆன பிரபாஸோட ராஜா சாப் அந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து தேட்டரில் பார்க்கல, நான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் இருந்தேன். ஸோ இந்த மூவியோட ரிவ்யூன்னு வந்து பார்த்தா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக பிடிக்கல எனக்கு இந்த மூவி. ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூவியோட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தோட மெயின் ஆக்டர் பிரபாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக் வந்து தமன் போட்டிருக்காரு. அவங்க மியூசிக்கு பேக்ரவுண்ட் அது எல்லாமே இந்த படத்துக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தவிர எனக்கு இந்த மூவியில் பெருசாக பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ இவங்க போட்ட செட் ஒர்க்ஸ் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக பெரிய அந்த ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய செட்டப் போட்டிருப்பாங்க. அந்த அரண்மனை செட்டப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதை தவிர எனக்கு பெருசாக பாசிட்டிவ் சொல்ல எனக்கு இந்த படத்தில் எதுன்னு சொல்ல. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோன்னா ஸ்டோரி. ஸோ ஒரு ரொம்ப பழைய ஸ்டோரி. ஸோ அதாவது ஒரு பங்களாக்குள்ளே போய் மாட்டிடுறாங்க. அங்கே பேய் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதான் ஸ்டோரி. அதாவது பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தாத்தாவை தேடி தான் போகிறாரு. ஸோ தாத்தாவை தேடி போனதுக்கப்புறம் தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் நடக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப பழைய ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் அது பழைய ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தால் ஒரு பார்க்குற மாதிரியாவது இருந்திருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ அரௌண்ட் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் போகுது. ஸோ 3 ஹவர்ஸ் போகுது எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு படம். என்னடா படம் போயினே இருக்குது அந்த மாதிரி எனக்கு நிறைய ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மூவி பார்க்கும்போது ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேவும் சரியாக பண்ணலை, ரொம்பவே ஸ்லோவாக போச்சு இந்த மூவி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹாரர் மூவியில் ஒரு பெருசாக லாஜிக் பார்க்க முடியாது. ஆனால் இவங்க வந்து சும்மா ஏதாவது சின்ன சீன் பண்ணாலே அதில் ஒரு லாஜிக் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தளவு ரொம்ப கேவலமான லாஜிக் மிஸ்டேக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல பேய் வர மாதிரி அந்த சீன்ஸு இந்த மாதிரி நிறையா விஎஃப்எக்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஏதோ ஒரு பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் அந்தளவு பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் சொல்லுவேன். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. ஸோ அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ பிரபாஸ் வந்து ஒரு பெரிய ஆக்டரு. அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவர் இதோட பிரம்மாண்டமான படம்லாம் நடிச்சிடலாம். ஸோ ஆனால் அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு மொக்க படத்தில் நடித்தாருன்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் அவருக்கு ஸ்பிரிட் மூவி வருது, சலார் 2, கல்கி 2 அந்த மூவிஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மூவி நீங்கள் பார்க்கலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டிங்கன்னா ஓகே, சும்மா பேக்ரவுண்டில் எதாவது மூவி போட்டு நீங்கள் எதாவது வேலை பார்ப்பீங்கன்னா ஸோ அந்த மாதிரி வேணால் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த சீன் பார்த்தாலும் அந்த கதை புரியும். ஸோ இது பெருசாக இருந்தாலும் இன்னும் பார்த்துட்டே இருந்தால் தான் புரியுன்ற மாதிரி பேக்ரவுண்டோட வேறு ஏதாவது ஒர்க் இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஸோ ஜீவாஸ்தம் அறிமுகப்படுத்துறேன். இப்ப அறிமுகம் என்னத்துக்குடா? பின்னை கேட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓடுகிறோம்.